ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரன் அதாவது 2024 எண்டிலிருந்து 2025 எண்டுக்குள்ளே பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு சில மீம் காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பெப்பே மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பெப்பே காயினை நான் 2023 மே மாதத்துலேருந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த டயத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெப்பே மீம் காயின் அதாவது மார்க்கெட் கேப்பில் மீம் காயின்லேயே 3வது பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குது. அதாவது மார்க்கெட் கேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா 20வது ரேங்குக்குள்ளே வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ 2வது பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா சிபாயினு காயின் வந்து இருக்குது. அந்த சிபாயினு காயினை இந்த பெப்பே மீம் காயின் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு டோட்டல் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 6 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. சிபாயினு காயினை நம்ம வந்து பார்த்தோம்னா 15 பில்லியன் அந்த அளவுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி சிபாயினு காயின் போன வருஷம் அதாவது போன 2021 அவங்களோட சர்க்குலேஷன் சப்ளைல எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 455 ட்ரில்லியன் பக்கமாக இருந்தது. இப்போ இந்த சிபாயினு காயினுக்கு டோட்டல் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 589 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. இந்த பெப்பே த ஃப்ராக் காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தமாகவே 420 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. அதனால் இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா 0.30 தள்ளி 13 சம்திங் அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து போகலாம். அதாவது 0.30 தள்ளி 13 சம்திங் வந்துச்சுன்னா நமக்கு இப்போ இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு நம்ம வந்து எடுக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மடங்குக்குள்ளே நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு மேலே போயிட்டு சடார்னு எப்போ வேணாலும் கீழே இறங்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணாமல் நம்ம ஒரு முதலீடு போட்டோம்னா ஒரு 5 மடங்கு ஒரு 6 மடங்கு ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம வந்து வெளியில் போயிடணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் அதாவது 2024 பிப்ரவரி மாதத்தில் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பெப்பே காயின் 0.60 தள்ளி 85லேருந்து 90 சம்திங் ரேஞ்சில் தான் இருந்தது டாலர் மதிப்பில். ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. டாலர் மதிப்பில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 தள்ளி 145 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு மேலே வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பே காயின் எந்த அளவுக்கு மார்க்கெட் கேப்பில் டோட்டல் வால்யூம் இருக்குதுன்னா ஒரு 6 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இதே இது இந்த சிபாயினு காயின் டோட்டல் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பில் மீம் காயின்லேயே 2வது பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேப்பில் 12வது ரேங்கில் வந்து இருக்குது. இந்த பெப்பே காயின் சிபாயினு காயினை வந்து ஓவர்டேக் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 140 சம்திங் ரேஞ்சில் இருக்கிற இந்த பெப்பே காயின் இந்த வருஷம் அதாவது 2024 எண்டுக்குள்ளே இந்த பெப்பே காயின் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சிபாயினு காயின் அளவுக்கு இப்போ இந்த பெப்பே காயின் வந்து மேலே வரணும்னா 0.40 தள்ளி 370 சம்திங் ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பெப்பே காயின் பார்த்தீங்கன்னா இந்த சிபாயினு காயினை விட ஓவர்டேக் வந்து பண்ணலாம். அதாவது அந்த டயத்தில் சிபாயினு காயின் வந்து கீழே இருந்தால் இந்த பெப்பே காயின் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த அளவுக்கு மேலே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பிளேஸ் அந்த அளவுக்கு வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக 2024 எண்டுக்குள்ளே பெப்பே காயின் மார்க்கெட் கேப்பில் மீம் காயின்லேயே ஒரு 2வது பிளேஸ்க்குள்ளே வரும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த பெப்பே காயினுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டர்போ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டர்போ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.00 ஒரு 195 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.000 60லேருந்து 75 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதாவது 0.000 65 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.00 200 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே இன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. அப்போ 2 மடங்கு அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதாவது போட்ட முதலீட்டிலேருந்து ஒரு 2 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த 2 வாரத்துக்குள்ளே மட்டுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த டர்போ காயின் நான் போன வருஷத்துலேருந்து தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோ. அந்த சமயத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருந்தது. 0.000 30 சம்திங்கில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 8 மடங்கு அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அப்போ எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இன்னமும் கீழே போகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.00 190 சம்திங் ரேஞ்சில் இருக்குதுன்னா 0.00 ஒரு 100 அந்த சம்திங் ரேஞ்சை வந்தால் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட டார்கெட் இந்த வருஷத்துக்குள்ள 2024 எண்டுக்குள்ளே மார்க்கெட் கேப்பில் 500 மில்லியன் மார்க்கெட் கேப் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ 500 மில்லியன் மார்க்கெட் கேப் வந்தால் இவங்களோட ப்ரைஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.00195 அப்படிங்கிறது 0.00 ஒரு 750லேருந்து 0.00800 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு கூட வரலாம். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேலே வந்ததுனால மறுபடியும் கீழே வரலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 6 மடங்கு அளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா $0.5 கூட வரலாம். அதாவது ஐஎன்ஆர் மதிப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40 ரூபா ரேஞ்ச் அளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2028க்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினை வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டாலர்லையும் வந்து வாங்கி சென்ட் பண்ணி விடுறாங்க. டாலர் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதே டாலரை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டே வந்து விற்றுக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.